தமிழக அரசிடமிருந்து பெறப்பட்ட வரியை விட மத்திய அரசு அதிகமாகவே திருப்பிக் கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்த நிலையில் இதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்துள்ள பதிலடியை பார்க்கலாம். இப்போ எதுக்கு நான் இதை விவரமா சொல்றேன்னா, நாங்க கட்டின வரி பணம் தானே, எங்க வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். வரி பணத்துல இருந்து தான் எல்லாருக்கும் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வேற ஒன்றும் இல்லை. அந்த வரியிலேருந்து வர பணத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் பங்கீடு போடுறோம். ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனும் அதை தவிர இருக்கக்கூடிய கோவிடுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் இதெல்லாம் சேர்த்து போட்டால் நான் சொன்னேன் 6,96,666 crores 2014 ஆரம்பிச்சு 22-23, அதாவது 23 மார்ச் 31 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன், இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் மூலமா வந்தது. ஜிஎஸ்டி விஷயம் நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். தமிழ்நாட்டிலேருந்து வந்த அமௌண்ட் 6,23,713 crores. ஸோ கொடுத்தது எவ்வளவு, வந்தது எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் நிறைய நேரம் இதில் செலவழிக்க விரும்புகிற மக்கள் இதை பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக கையாண்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து இத்தகைய நல்ல உள்ளத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு அதற்கான ஊக்கத்தை இந்த சுமைகளிலிருந்து மாநில அரசை ஓரளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஏதேனும் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது இல்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. நேரடி வருவாயாக, வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் 6.23 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள். இது நேரடி வரி வருவாய். ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலில் இருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை. நிதி ஆளுமை, அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான நிதி ஆளுமை மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம். இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ ஷார்ட்ஃபால் என்பது ஏறத்தாழ 20,000 கோடியாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஒன்றிய அரசை 30/6/2022 பிறகு அந்த காம்பன்சேஷன் பீரியடை நீட்டிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டும் அவர்கள் நீட்டிக்காமல் இருக்கிறது நான் இந்த நேரத்தில் கவனப்படுத்த விரும்புகிறேன். மக்கள் நலம் காக்கக்கூடிய ஒரு அரசாக நாம் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் திருப்பி சொல்கிறாங்க 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் 2 மடங்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. பண மதிப்பை அவர்கள் விலைவாசியினுடைய பொருட்களின் மதிப்பையும் பண மதிப்பையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய மதிப்பு என்பது இன்றைக்கி எந்த அளவிற்கு அது குறைந்திருக்கும் என்பது நீங்கள் தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.